சங்கதிர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது சங்கதிரின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்தில் மாமியாரை கொலை செய்து வீசி எறிந்த மருமகன், மகளும் உடந்தை, வெளியான திடுக்கிடும் தகவல். மட்டக்களப்பில் கிணற்றிலிருந்து பெண்ணொருவர் மீட்கப்பட்ட சம்பவம், விசாரணையில் வெளியான சந்தேகத்திற்கிடமான தகவல்கள். இலங்கையில் மீண்டும் பாரிய அளவில் அதிகரிக்கப்பட்ட எரிபொருள் விலை. எரிபொருளுக்கு மீண்டும் நெருக்கடி, அடுத்த ஒரு வாரத்திற்குள் இலங்கையில் முடங்கவுள்ள முக்கிய துறை, விடுக்கப்பட்டது எச்சரிக்கை. மீண்டும் இலங்கை முடங்கும் சாத்தியம், கட்சித் தலைவர்களுடன் அனுர அவசர ஆலோசனை. கொழும்பு துபாய் விமான சேவைகள் ரத்து, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முக்கிய அறிவிப்பு. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செங்கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் சித்த ஆயுர்வேத மருத்துவ பீட பெண் விரிவுரையாளர் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிலையில் அது தொடர்பில் கொலை செய்யப்பட்ட விரிவுரையாளரின் மகளின் கணவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய பல்வேறு தகவல்கள் தெரியவந்துள்ளன. முன்னதாக குறித்த விரிவுரையாளரான தனது தாயையும் தங்கையின் கணவர் கடத்தி சென்றதாக விரிவுரையாளரின் மகன் யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். இதனையடுத்து விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக யாழ்ப்பாண காவல் நிலைய அதிகாரிகள் பாண்டியன் தாழ்வில் உள்ள அவர்களது வீட்டிற்கு சென்றுள்ளனர். இதன்போது வீட்டின் ஓடு கலற்றப்பட்டு வீட்டினுள் யாரோ ஒருவர் நுழைந்துள்ளமை தெரியவந்துள்ளது. அத்துடன் விரிவுரையாளரின் மகளும் அவருடைய கணவரும் விரிவுரையாளரின் ஏடிஎம் அட்டையினூடாக பணம் பெற்றுக்கொண்டு திருகோணமலைக்கு தப்பி சென்றுள்ளனர். திருகோணமலை பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் விரிவுரையாளரின் வாகனத்திற்கு அவர்கள் எரிபொருளை நிரப்பியமை கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் உள்ள சிசிடிவி காணொலிகளை அடிப்படையாக கொண்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. அதற்கமைய திருகோணமலை பகுதியில் வைத்து குறித்த விரிவுரையாளரின் 19 வயதான மகளும் 21 வயதான அவருடைய கணவன் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் அவர்கள் யாழ்ப்பாணம் காவல் நிலையத்திற்கு கொண்டு அழைத்து வரப்பட்டு விசாரணைகளை மேற்கொள்ளப்படுகின்றன. இதன்போது விரிவுரையாளரை கொலை செய்த பின்னர் அவருடைய உடலத்தை அவருடைய சிற்றுந்திலேயே எடுத்து சென்று யாழ்ப்பாணம் சாவகச்சேரி அருகுவழி பகுதியில் வீசியதாக அவர்கள் இருவரும் வாக்குமூலம் வழங்கியுள்ளனர். அத்துடன் தன்னுடைய தாய் தன்னுடைய திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தமையால் தாமும் தன்னுடைய கணவரும் இணைந்து அவரை கொலை செய்ததாக 19 வயதான மகள் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். மட்டக்களப்பில் பெண்ணொருவர் கிணறு ஒன்றிலிருந்து மீட்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் மற்றும் அதே கிணற்றிலிருந்து பெண்ணொருவரின் உடலம் மீட்கப்பட்டமை தொடர்பில் பல்வேறு தகவல்கள் தெரியவந்துள்ளன. அதற்கமைய உயிருடன் மீட்கப்பட்ட பெண்ணிடம் நேற்று மீண்டும் வாக்குமூலம் பெறப்பட்ட போதே இந்த தகவல்கள் வெளிவந்துள்ளன. கிணற்றிலிருந்து மீட்கப்பட்ட பெண் மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பதால் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டே வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு நகரிலிருந்து முச்சக்கர வண்டி ஒன்றின் மூலம் வீடு திரும்பியதாகவும் தன்னுடன் மற்றொரு பெண்ணும் வந்ததாகவும் குறித்த பெண் வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். அத்துடன் தன்னுடன் வந்த பெண் தனக்கு குடிப்பதற்கு குளிர்பானம் ஒன்றை தந்ததாகவும் அதனை அருந்திய பின்னரே தான் சுயநினைவை இழந்ததாகவும் குறித்த பெண் வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். எனினும் அவரின் இந்த வாக்குமூலத்தில் முரண்பாடுகள் இருப்பதும் தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் குறித்த பெண் பயணித்ததாக கூறிய முச்சக்கர வண்டி தற்போது அடையாளம் காணப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதனையடுத்து குறித்த பெண்ணுக்கு போதைப் பொருட்கள் அல்லது வேறு ஏதேனும் வழங்கப்பட்டதாக என்பது குறித்து ஆராய மருத்துவ பரிசோதனையும் மேற்கொள்ளப்படவுள்ளது. முன்னதாக வவுனதீவிலிருந்து மட்டக்களப்பு நகருக்கு தமது 2.5 வயது குழந்தையுடன் சென்றிருந்த பெண்ணொருவர் கடந்த வியாழக்கிழமை காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து அவர் பொதுமக்களின் தகவல்களின் அடிப்படையில் தந்தாமலை நெல்லிக்காடு வயல் பிரதேசத்தில் பாலடைந்த கிணறு ஒன்றிலிருந்து உயிருடன் மீட்கப்பட்டார். இதனையடுத்து அவரின் குழந்தை குறித்த கிணற்று பகுதியிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வவுனதீவு கொத்தியாவளை பிரதேச வயல்வெளியில் அழுது கொண்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டது. நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் எரிபொருள் விலைகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இதன்படி ஒட்டோ டீசல் 79 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 388 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது. அத்துடன் லங்கா சூப்பர் டீசல் 90 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 443 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது. அதே நேரம் ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் 81 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 398 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது. எனினும் ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் 90 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 455 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது.
மண்ணெண்ணெய் 1 லிட்டர் 60 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 255 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது. எரிபொருள் வழங்கும் QR குறியீட்டு நடைமுறை மீண்டும் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய எதிர்வரும் வாரத்திற்கான புதுப்பிக்கப்பட்ட QR குறியீட்டின் கீழ் நுகர்வோர் இன்று முதல் எரிபொருளை பெறும் வாய்ப்பை பெறுவார்கள். அத்துடன் வாகன உரிம தகட்டின் கடைசி இலக்கத்தில் ஒற்றை எண்களை கொண்ட வாகனங்களுக்கு எரிபொருள் நிலையங்கள் மூலம் எரிபொருள் வழங்கப்படும். இந்த நிலையில் நேற்று எரிபொருள் நிலையங்களுக்கு எரிபொருள் வழங்கப்பட மாட்டாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்நிலையில் எரிபொருள் விலை உயர்வதற்கான அதிக வாய்ப்பு உள்ளதாக கூட்டு தொழிற்சங்க கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஆனந்த பாலித குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை எரிபொருள் விலையில் மீண்டும் மாற்றம் வரலாம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எரிபொருள் நெருக்கடியால் நாட்டின் வைத்தியசாலை கட்டமைப்பு அடுத்த ஒரு வாரத்திற்குள் முடங்கும் அல்லது பாரிய வீழ்ச்சியை சந்திக்கும் என வைத்தியர்கள் உள்ளிட்ட சுகாதார பணியாளர்கள் எச்சரித்துள்ளனர். தற்போது நிலவும் எரிபொருள் நெருக்கடி காரணமாக சுகாதார சேவை பணியாளர்கள் கடமைக்கு திரும்புவதில் பாரிய சவால்களை எதிர்கொண்டுள்ளதாக மருத்துவ நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இது தொடர்பான அறிவிப்பில் ஏனைய அரசு துறை ஊழியர்களைப் போலன்றி வைத்தியர்களுக்கு உத்தியோகபூர்வ போக்குவரத்து வசதிகளோ அல்லது எரிபொருள் கொடுப்பனவுகளோ வழங்கப்படுவதில்லை. இதனால் அவசர அழைப்புகள் மற்றும் மேலதிக நேர கடமைகளுக்காக தங்களது சொந்த செலவிலேயே அவர்கள் பயணிக்க வேண்டியுள்ளது. தற்போது நடைமுறையில் உள்ள QR குறியீடு அடிப்படையிலான எரிபொருள் பங்கீடு கடமைக்கு செல்வதற்கு போதுமானதாக இல்லை. எரிபொருள் வரிசைகளில் காத்திருப்பதால் நோயாளர் பராமரிப்புக்கான பெறுமதியான நேரம் வீணடிக்கப்படுகின்றது. ஒரு வாரத்திற்கு முன்னரே இந்த பிரச்சினைகள் குறித்து அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டும் அத்தியாவசிய சேவையாக கருதப்படும் சுகாதாரத்துறைக்கு இதுவரை முறையான தீர்வுகள் வழங்கப்படவில்லை. எரிபொருள் மற்றும் போக்குவரத்து வசதிகளை உறுதிப்படுத்த அரசாங்கம் அடுத்த 48 மணித்தியாலங்களுக்குள் நடைமுறை சாத்தியமான தீர்வை வழங்க வேண்டும். அவ்வாறு செய்ய தவறினால் வரும் திங்கட்கிழமை முதல் வைத்தியசாலை சேவைகள் மட்டுப்படுத்தப்படும் அல்லது இடைநிறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கும் அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கும் இடையிலான விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பு நேற்றைய தினம் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் மற்றும் அதன் விளைவாக ஏற்பட்டுள்ள உலகளாவிய வலுசக்தி நெருக்கடி குறித்து விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கின் தற்போதைய பதற்றமான சூழ்நிலை காரணமாக உலக அளவில் எழுந்துள்ள எரிசக்தி தட்டுப்பாடு இலங்கையின் வலுசக்தி துறை மற்றும் நாட்டின் பொருளாதாரத்தில் ஏற்படுத்தக்கூடிய நேரடி தாக்கங்கள் குறித்து ஜனாதிபதி விளக்கம் அளித்துள்ளார். இந்த நெருக்கடி நிலையை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்காக அரசு தற்போது எடுத்துள்ள அவசர நடவடிக்கைகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் ஜனாதிபதி கட்சித் தலைவர்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் அனைத்து தரப்பினரதும் ஒத்துழைப்பின் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த சந்திப்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவூப் ஹக்கீம், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் உள்ளிட்ட பல அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டு தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கொழும்பு துபாய் விமான சேவைகளில் தற்காலிக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பயணிகளுக்கு செயல்பாட்டு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. விமான நிறுவனம் தெரிவித்ததாவது UL 231 மற்றும் UL 232 என்ற விமானங்கள் கொழும்பு மற்றும் துபாய் இடையே இயக்கப்படும் சேவைகள் 2026 மார்ச் 21 முதல் மார்ச் 24 வரை ரத்து செய்யப்பட்டுள்ளன. புதுப்பிக்கப்பட்ட தகவல்களை அறிந்து கொள்ள நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் சமூக வலைதளங்களை வழக்கமாக சரிபார்க்குமாறு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிவுறுத்தியுள்ளது. குறித்த அறிக்கையில் ஏற்பட்டுள்ள சிரமத்திற்கு வருத்தம் தெரிவித்த நிறுவனம் பாதிக்கப்பட்ட பயணிகள் உதவிக்காக தனது குளோபல் கண்டாக்ட் சென்டரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. பயணிகள் இலங்கைக்குள் இருந்து 1979 என்ற எண்ணிலும் வெளிநாடுகளிலிருந்து +94 11 777 1979 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மேலும் அருகிலுள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அலுவலகத்தை அணுகலாம் அல்லது டிக்கெட் வாங்கிய பயண முகவரின் உதவியையும் பெறலாம். இத்துடன் செங்கதிரின் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள்.